ஆண்டவரும் ரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யாசுவா மெசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே எல்லாருக்கும் ரொம்ப பிரசித்தமான வசனம் தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47 இருந்து 58 வரைக்கும் பார்க்க போறோம். எவ்வளவு பார்க்க முடியுமோ பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47 இருந்து 58 வரைக்கும். பக்கம் 134. என்னிடத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் பைபிளே கொஞ்சம் வச்சுக்கோங்க ப்ளீஸ். வாசிக்கிறோம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள் இவர் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பார் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு யாசுவா மெசியா அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். ஆமென். ஜீவ அப்பம் நானே. இங்கிலீஷ் என்ன போட்டிருக்கு? ஜீவ அப்பம் 48. I am the bread of life. I am the bread of life. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19 வசனம் பாருங்க. யோவான் 13:19. அது முன்னால 8:24 பாருங்க. பக்கம் 138. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். சாவீர்கள் அதுக்கு ஆப்போசிட் என்ன? பிழைப்பீர்கள். பிழைப்பீர்கள். எப்ப பிழைப்பீர்கள்? இந்த அப்பத்தையும் ரசத்தையும் புசித்தால். இந்த அப்பமும் இந்த ரசமும். சரி, இப்ப 13:19 வாசிங்க. ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் பிரதர் இதுல. நானே அவர் என்று அவர் நானே அவர் என்று அவன்றது என்ன மீனிங் கொடுக்குது? யாசுவா மெசியா அவர் சன் ஆஃப் காட்னு சொல்றாரா இல்ல ஐ அம் ஹி ஹூ ஐ அம் அந்த இதை எடுக்கிறாரா? அதான் 13:19 வாசிக்க சொன்னேன். தெரியும், அதான் சொன்னேன். பக்கம் 148. 18, 19 2 வாசிங்க. உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை. நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன். ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான்.
அது நடக்கும்போது நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொருட்டு இப்பொழுது அது நடப்பதற்கு முன்னமே அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப கிளியராச்சா? ஈஷா சார் இங்கேயும் அந்த நானே அவர் அப்படின்றதுல கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. அதாவது பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட அவர் தான் நானுன்றத நீங்க அன்னைக்கு தெரியும் அப்படின்றது. எனக்கு கொஞ்சம் கிளியர் ஆகல பிரதர். அது நானே அவர்ன்றது இந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் ரிவீல் பண்றாரா? 18வது என்ன சொல்லுது? உங்கள் எல்லாரையும் குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை அறிவேன், ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என்மேல் குதிகாலை தூக்கினான். அது புரியுது. ஆமா, அது எங்க வேத வாக்கியம் எங்க சொல்றது? அது சங்கீதம் 41:9 பிரதர். ஓகே, சங்கீதத்தை ரிவீல் பண்றதா ஓல்ட் டெஸ்ட்மென்ட். அப்ப யாரு காலை தூக்கினான்? யூதாஸ் காரியோத். சரி, அது நடக்கும்போது நானே அவர் யாரு? அந்த பஸ்கா நான் தான், ஆட்டுக்குட்டி. நான் தான் அந்த பஸ்கா. நீங்க விசுவாசிக்கணும். நானே அவர் நீங்கள் விசுவாசிக்காட்டும் பாவங்களில சாவீர்கள். நானே அவர் விசுவாசித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். அந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி தானே அது சொல்றாரு. யார் அந்த நானே அவர்? அதுதான், யார் அந்த நானே? நானே அவர். ஐ ஆம் ஹி. ஐ ஆம் ஹி. அதான் வரும். இப்போ சொல்றாரு, உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்துல புதுசான மரித்தாங்க. இங்க தேவன் என்ன சொல்றாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்கள் பிழைக்கும்படி, நீங்க பிழைக்கும்படி. இது அப்ப எப்படி? இது வானத்திலிருந்து இறங்கின அப்பம். இது வானத்திலிருந்து பூமியில செய்யப்பட்ட அப்பம் இல்ல, வானத்திலிருந்து இறங்கிய அப்பம். நீங்க பழைய பாட்டுல பாத்தீங்கன்னா சமூகத்து அப்பங்கள் வைப்பாங்க. பலிபீடத்துல வெளியே பிரகாரம் டேபிள்ல அந்த மேஜையில மேஜெல்லாம் இதை வைப்பாங்க. அது எப்படி வைப்பாங்க? சமூகத்தப்பங்கள். அது பழசு புதுசு வைப்பாங்க. பழசு அவ்வாறாக 2 அடுக்குகள் 6 6 12 ஒரு கோத்திரத்துக்கு ஒரு அப்பமா இருக்கும். 12 அப்பங்கள். இருக்காங்களா? கேட்டுக்கிறான். அப்போ அந்த அப்பத்தை என்ன பண்ணுவாங்க? அந்த அப்பம் டெய்லி இதை மாத்துவாங்க. டெய்லியே தான் சாபத்தன்னைக்கா மாத்துவாங்க. அதை ஓய்வு நாள் மாத்துவாங்க. கரெக்ட். இப்ப அந்த அப்பம் அங்கே சமூக தப்பம், அது எதற்கு ஒப்பனையா இருக்கிறது? தேவ சமூகத்து, தேவ சமூகம்ன்றது அவர் தான், ஆண்டவர் தான். இப்போ வருஷம் பிரதான ஆசாரியன் வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணாராம்? போவாரு. ரத்தத்தை எடுத்துக்கிட்டு போவார். ரத்தம் எடுத்துக்கிட்டு ஆட்டுக்குட்டி ரத்தத்தை எடுத்துங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11 இருந்து பாருங்க. 11 இருந்து 14 வரைக்கும். பக்கம் 305. மேசியாவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடாய் இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது எப்படி எனில்,
காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த மேசியாவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். இந்த பகுதியில பாக்குறோம், பழைய ஏற்பாட்டுல என்ன பண்ணுவானா, பிரதான ஆசிரியர் தன்னுடைய தன்னுடைய பாவத்துக்காகவும் ஜனங்களுடைய பாவத்துக்காகவும் காளை வெள்ளாட்டுக்கடாய் உள்ள ரத்தத்தை எடுத்துட்டு உள்ள வருஷத்துக்கு ஒரு தான் போவாரு. ஓகே, கிளியரா? போறப்ப கூட என்ன பண்ணுவாங்க, காலில் கை கட்டிட்டு தான் போவாங்க. சொந்த பாவத்துக்காகவும் சபை ஜனங்களுடைய பாவத்துக்காகவும். நல்லா ஃபாலோ பண்றீங்களா? ஃபாலோ பண்றோம் பிரதர். அந்த அவர்ன்றதுக்கு உங்களுக்கு சொல்ல வரணும், நானே அவர்ன்றதுக்கு. அப்ப போறப்ப அந்த 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 ஆசாரியர் எப்படிப்பட்ட ஆசாரியர்? பாவம் நிறைந்தவர், பலவீனம் உள்ள ஆசாரியர். நம்ம போல பாவம் நிறைந்தவன் பலவீனம் உள்ள ஆசாரியன். அவன் என்னதான் பிரதான ஆசிரியர் இருந்தாலும் அவன் பலவீனம் உள்ளவன். அப்ப இந்த பலவீனம் உள்ளவன் எதனால சொல்றோம்? மாம்சமாய் உள்ளவங்க யாருமே நீதிமான் அல்ல. கரெக்ட். அப்போ இந்த ஆசாரியன் உள்ள கொண்டு போய் அந்த பாவ நிவர்த்தியை செய்யறாப்புல. ஆனால் இங்கே நித்திய பிரதான ஆசாரியர், அங்கே பிரதான ஆசாரியன் என்ன பண்றான்? ஜனங்கள் பிழைப்பதற்காக. இங்கே நித்திய பிரதான ஆசாரியர் என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? பழுதளித்த பலியாக கொடுக்கிறாரு. சொந்த ரத்தம் மாத்திரம் தானா? சரீரத்தையும். சரீரம் நித்திய ஆவினாலே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிற ஜீவனுள்ள ரத்தம். ரத்தம் கரெக்ட். அங்க பிரதான ஆசாரியன் அவன் உள்ள போறான். எங்க போறான்? மகாபரிசுத்தத்துல. அது பரலோகத்திற்கு சாயல். ஆனால் இங்கே நித்திய பிரதான ஆசாரியர் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும்படிக்கு உள்ள போறாரு. எப்படி போறாரு? மரணத்தின் வழியாதான். கரெக்ட். சொந்த ரத்தத்தை எடுத்துட்டு போறாரு. ஆமா, சரியா? அப்போ பழைய ஏற்பாட்டுல பிரதான ஆசாரியர் எப்படி போறான்? அவன் போறான், அவன் சரீரம் போகுது, மிருகத்தோட ரத்தம் போகுது. இங்கே இவரே போறார், இவருடைய சரீரம் போகுது, இவருடைய சொந்த ரத்தம் போகுது. நல்லா நல்லா ஃபாலோ பண்றீங்களா? க்ளோஸா? அப்போ முந்தின ஆசாரியன் அவனுடைய சரீரம் எப்படிப்பட்டது? பலவீனமானது, பூமியில் உண்டானது. ஆனால் இந்த நித்திய பிரதான ஆசாரியர் இவர் எங்க இருந்து வந்தார்? வானத்திலிருந்து வந்தார். அதான் சொல்றார், ஜீவனுள்ள பிதா என்ன அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்தது போலவும். என்ன சாப்பிடுறவங்களோ என்ன. அது எப்படிப்பட்ட சரீரம்? பழுதடையாத சரீரம். பழுதடைந்த சரீரம் அங்கே என்ன? பாவ நிவாரணத்தை உண்டாக்குகிறது. ஆனால் பழுதடையாத சரீரம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. நல்ல டிஃபரன்ஸ் தெரியுதா? புரியுது புரியுது பிரதர். நீங்க அந்த சொன்னாதான் நீ கேட்டீங்க. அந்த நானே அவருக்கு வரணும். அதுதான் அதுதான் கேக்குறேன். நானே அப்படிதான். இப்போ இதை செய்ய வேண்டியது இவர் இந்த ரோலை எடுத்துட்டார். எபிரேயர்ல வாசிக்கிறோம், உலகத்துல பிரவேசிக்கிற போது அப்படின்னு எனக்காக ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணி எடுங்க. எபிரேயர் 10
7வது பாருங்க, 6ல இருந்து பாருங்க. எப்படி 10, 6ல இருந்து பாருங்க. பக்கம் 306. சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல என்றீர். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். ஒரு நிமிஷம். 5வது வாசிங்க, ஒரு முக்கியமான காரியம். 5வது. ஆகையால் அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணினார். அந்த சரீரத்தை எப்படி ஆயத்தம் பண்ணினாரு? வார்த்தையால. உபவாசம் இருந்து சரீரத்தினா ஆண்டவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் மாமிசத்து ரத்தத்தை உடையவரா தானே வந்தார். லூக்கா 1:35 பாருங்க. ஜீவரட்சணியம் செய்யும்படிக்கா. லூக்கா 1:35. பக்கம் 77. உன்னதமானவருடைய பலன். தேவதூதன் அவளுக்கு பிரதி உத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்போ எப்படி இந்த சரீரத்தை உண்டாக்கினார்? பரிசுத்தாவினால். பரிசுத்தாவினால் உண்டாக்கினார். மாம்சத்து சித்தத்தின்படியில, மனுஷ இச்சையின்படியில அதெல்லாம் கிடையாது. ரத்தத்தால் இல்ல, பரிசுத்தாவினால். பரிசுத்தாவினால் உண்டாக்கப்பட்டது. அது எப்படி? உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது. அங்கே பிரதான ஆசிரியன் எப்படி உண்டாக்கப்பட்டான்? பலவீனம். என் தாய் என்னை பாவத்தில் நிறைந்தவனாய். அப்போ பழுதற்றவன் தான் அங்க போறாப்புல. அப்போ அங்க போறப்ப மிருகம் எல்லாத்தையும், மிருகத்தோட ரத்தம் எல்லாம் எடுத்துருவானா, இங்கே வானத்திலிருந்து வந்தவர் அவர். அவர் எப்படி சரீரம் ஆயத்தம் பண்ணப்பட்டது? பரிசுத்தாவினால். யோசேப்போட சேர்க்கை கிடையாது. ஒரு சரீரத்தை தெரிந்து கொண்டார் அந்த இது வர்றதுக்கு. மரியாதை, அதனால ஸ்ரீகளிலே பாக்கியவதி அப்படிங்கிறாப்புல, கிருபை பெற்றவளே. அப்போ இது பரிசுத்தமுள்ள சரீரம். அப்போ இங்க உள்ள போனது எப்படி? இங்க பரலோகத்துல போனது. அது எப்படிப்பட்ட சரீரம்? அது எப்படிப்பட்ட சரீரம்? பழுதற்ற. சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. பரலோகத்துல போனது எப்படிப்பட்ட சரீரம்? மகிமையின் சரீரம். மகிமையின் சரீரம், மகிமை அடைந்த சரீரம். பூமியில வாழ்கிறப்ப அவர் என்ன பண்ணாரு? பிதா என்ன பண்ணாரு? மாமிசத்தோட ரத்தத்தோட. பிதா என்ன பண்ணாரு? பரிசுத்தாவியை கொண்டு அந்த சரீரத்தை ஆயத்தம் பண்ணார். இந்த சரீரத்திலேதான் ஊழியம் பண்றாரு அவர். ஊழியம் பண்ணி அவர் வாயில் வஞ்சனை, அவர் பாவம் இல்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. 1 பேதுரு வாசிக்கணும் 2வது. முழுக்க 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 பரிசுத்தம். இந்த பரிசுத்தமா இருந்ததுனால என்ன பண்ணாரு? பரிசுத்தம் இல்லாத இந்த அப்பம், சரீரம் பிற்கப்பட வேண்டும். இந்த சரீரம் பிற்கப்பட வேண்டும், இது தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக ஒரு பரிசுத்தமுள்ள சரீரம் பிற்கப்பட வேண்டியது அவசியமாயிருக்கு. இந்த சரீரம் பிற்கப்பட்டு அது மகிமையடைந்த சரீரமாய் அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போறாரு. அதான் என்ன தொடாத என்றார் மரியாதை. நான் இன்னும் பிதான் தேடி போகவில்லை. அப்போ இதுதான், நான் தான் அவர்ன்றது யாரு? சரீரம் பிற்கப்பட வேண்டிய அவர். சரீரம் பாவமுள்ள சரீரத்தை எப்படி அது சரி கட்ட முடியாத பாவமில்லாத சரீரமாக
ஒரு பஸ்காவாய் வர வேண்டியவர் நானே அவர். இதற்காக தான் தேவன் என்ன அபிஷேகம் பண்ணினார். நான் போன வாரமா அதுக்கு முன்பு வாரமா பார்த்துமே எவ்வளவு அபிஷேகம்? 3 அபிஷேகம் ஞாபகம் இருக்கா? ரட்சிப்பு, மீட்பு, ரட்சிப்பு. மீட்புக்காக ஒரு அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை வச்சுதான் அவர் எப்படி மகிமையான சரீரமா போறாரு. பிதாட்ட போறப்ப பிதாவே அந்த கரப்டட் பாடிக்கு பதிலா எப்படிப்பட்ட பாடி இது பரிசுத்தமான சரீரமா மகிமைப்படுத்தினீர், பரிசுத்த ரத்தம். நல்லா புரியுதா? இப்ப நானே அவர் யாரு? அப்படி பிற்கப்பட வேண்டியவர் நானே அவர். அதான் பவுல் சொல்றார் 1 Corinthians 5:7. நமக்காக நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறாரே. நானே அவர். அப்போ யோவான் 13 அது நடக்கும் போது குதிகால தூக்குறப்ப அது அது எது நடக்கும் போது? குதிகால தூக்குற காரியம் நடக்கும் போது. யார் குதிகால தூக்குறதுன்னு என்ன அர்த்தம்? பாம்பு. அங்க ஆதி ஆகமத்திலே சொன்னார்ல, தலையை நசுக்குவார். இல்ல குதிகால தூக்கும் போதுன்னு. குதிகாலை தூக்குறதுன்னு என்ன அர்த்தம்? ராஜா பேர் என்ன சொல்றது? யூதாஸ் என்ன பண்ணான்? காட்டி கொடுக்குறான். பணம் வர்றதுல நீ குதிகாலம்னா அந்த ராஜா 3 அதிகாரத்தை போயிட்டு இங்க குதிகாலை தூக்கும் போதுன்னு இருக்க. அப்ப குதிகாலை அவன் தூக்குறான். யாரு? என்னோட அப்பம் புசித்தவனை எங்க தூக்குறான்? எங்க மத்த 26 பாக்குறோம். பஸ்கா அன்னைக்கு என்ன பண்றாப்புல? காட்டி கொடுக்குறாப்புல. அப்ப இவர் ரத்தம் அப்ப புசிக்க உட்கார்றப்ப என்னோட கூட உட்கார்ந்தவனே எனக்கு விரோதமாய் துரோகத்தை பண்ணிட்டு நடக்கும் போது நானே அவர். யாரு? அது எப்போ? அது முதல்ல அது எப்ப நடக்கிறது? அது பஸ்கா அன்னைக்கு நடக்கிறது இல்லையா? ஃபாலோ பண்றீங்களா? பஸ்கா அன்னைக்கு நடக்குது. பஸ்காக்கு முன்னாடி தானே செய்யறாரு. அவர்தான் அடிக்கப்பட போறாரு. பஸ்கா பண்டிகைக்கு இவங்க பஸ்கா ஆதரிக்கிறாங்க. இவர்தானே பஸ்கா? இவர்தானே பஸ்காவா அடிக்கப்பட போறாரு. இவங்க 13:1 பஸ்கா பண்டிகைக்கு முன்னே. அதான் ஒரு மாதிரி வைக்கிறாங்க. முன்னே அது முன்னேன்ற 2 நாளைக்கு முன்னே அது ஆயத்த பண்றதுக்கு சொல்றாப்புல. அப்போ அந்த பஸ்கா அன்னைக்கு அந்த ராத்திரி பஸ்காவுக்கு முன்னாள் அந்த ராத்திரி பந்தி இருக்கிறப்ப இவன் காட்டி கொடுக்குறான். இது நடக்கும் போது நானே அந்த பஸ்கா. எந்த பஸ்கா? மிருக பஸ்கா இல்ல, இஸ்ரவேல்கள் அனுசரிச்சாங்க அந்த பஸ்கா இல்ல. அந்த பஸ்கா இல்ல. எந்த பஸ்கா? யோவான் 6 வந்திருக்கு. 51வது. நித்திய ஜீவன். 51வது. நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் மாம்சமே. உலகத்தின் ஜீவன. உலகம் எப்படி செத்து கிடக்குது? உலகம் செத்து கிடக்குது. எதுல? பாவத்துல. அப்போ அந்த உலகத்தின் பாவத்தை தீர்த்து செலுத்துகிற பஸ்கா நான் தான். நானே அவர். இப்போ ஓகேயா? புரியுது பிரதர். நான் நினைச்சுக்கிட்டேன் நானே அவன்றது காட குறைக்குது. காட் தான் நான்ன்ற மாதிரி. இது ஒன்லி ஜீசஸ் குரூப் சொல்லுவாங்க. நானே அவர் இருந்ததுனால அவர் தான் இவர் இருப்பாங்க. அப்போ அந்த அதனாலதான் நீங்க இங்கிலீஷ்ல வாசிக்க சொன்னேன். 51 6:48
ஐ ஆம் த பிரெட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறார். ஐ ஆம் வரப்ப அங்க என்ன வருது பின்னால? பிரெட் லைஃப் வருதா? திரும்ப வாசிங்க இங்கிலீஷ்ல. 6:51 தானே பிரதர்? 48. I am the bread of life. I am The bread of life. bread of life. I am bread life. I amன்றது எதை காமிக்குது? I am. I amன்றது எதை காமிக்கிறது? பிதாவோட தான் இருக்கிறாரு. 43 பாருங்க, யோவான் 5:43. நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். இப்ப என்ன ஐஎம்ன்றது எதை காமிக்குது? இங்கிலீஷ்ல I have come father's name ன்னு வருது. ஆமா, ஃபாதர்ஸ் நேம். அப்ப ஐஎம்ன்றது எதை காமிக்கிறது? நானேன்றது. ஐஎம்ன்றது எதை காமிக்கிறது? தெய்வம், தெய்வீகத்தை காமிக்கிறது. டெய்டி, டிவினிட்டி. இட்ஸ் ப்ரூவ்ஸ் இஸ் டிவினிட்டி. ஐஎம்ன்றது அது எதை நிரூபிக்கிறது? அவரும் ஒரு தெய்வம். பிதாவை எப்படி ஒரு தெய்வமோ அதே போல இவரும் தெய்வம். நல்ல இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ்ல என்ன கன்ஃபியூஷன்? ஐஎம் ஒண்ணு காடுட்டாங்க. யாத்திராம ஐஎம் வாட் ஐஎம் தான் சொல்றாரு, ஐஎம் சொல்லல. ஐஎம் வாட் ஐஎம், யூ கோ அண்ட் டெல் த இஸ்ரேலியட்ஸ் தட் I am has sent you. I am what I am. You go and tell them that I am has sent you. இருக்கிறேன் என்று சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்ன உங்களுக்கு அனுப்பி சொல்வாயாக என்றார். அந்த பகுதியை பார்க்கணுமா? தெரியும். அப்ப அந்த இடத்துல 2 பேரையும் சொல்றாரு. தன்னுடைய நாமத்தையும் சொல்றாரு. யார் அனுப்பினார்? அனுப்புறது யாரு? தேவன் அனுப்புறாரு. ஆனா யாரு கொண்டு அனுப்புறாரு? 7ஆவது ஸ்தேவான் அழகா சொல்றாரு. அங்க தேவன் என்ன பண்ணாரா? மோசே அங்க முச்சடியில தோன்றின தூதனானவர் மூலமாய். அப்போ அயம்ன்றது எதை காண்பிக்கிறது? தெய்வீகத்தை காண்பிக்கிறது. அயம் அப்புறம் என்ன போட்டிருக்க? பிரெட் லைஃப், லைஃப் கிவிங் பிரெட். அப்ப முன்னால எவ்வளவு திருக்கதரிசனம் வந்தா. இப்போ இவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார். யோவான் 3:34 பாருங்க. பக்கம் 128. 34 தானே பிரதர்? தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். சரி, இப்போ ஆவியை கொடுக்கறத பத்தி வேற பாக்குறப்ப என்ன 11வது அதிகாரம்னுங்க. ஏன்னா 11வது அதிகாரம் பக்கம் 183. 14 பாருங்க. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்க கூடாது, எனக்கு மிஞ்சின பாரமாய் இருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். அப்பொழுது யாவே தேவன் மோசேயை நோக்கி, இஸ்ராயேல் ஜனங்களுக்கு மூப்பரும் தலைவரும் ஆனவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே. அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தின் இடத்தில்
அங்கே உன்னோடே கூட வந்து நிற்கும்படி செய். அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். நீ போரும் உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். சரி, அடுத்த பக்கத்து வாங்க. இருபத்தி பாருங்க. அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? யாவே தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக யாவே தேவன் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். சரி, இப்ப 25 பாருங்க. யாவே தேவன் மேகத்தில் இறங்கி அவனோடே பேசி அவன் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலும் வைத்தார். அந்த ஆவி அப்ப மோசேயின் மேல் இருந்த ஆவியை அங்க பகிர்ந்து கொடுக்கிறார். புரியுதா? சரி, வேற 2 ராஜாக்கள். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9வது பாருங்க. பக்கம் 466. அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அப்ப அங்க என்ன பார்த்தேன்? எண்ணாமத்துல மோசே மேல் இருக்கிற ஆவிய இங்க ரெட்டிப்பு. ஆனா இங்க ஆண்டவருக்கு எப்படி? அளவில்லாமல். 3:34 வாசம் இல்லையா? அப்ப நமக்கெல்லாம் கூட அளவு இருக்கா பிரதர்? அளவு கிடையாது. தேவனுடைய சோதரம் மேசியாவோட உடன் சோதரம். நமக்கு அளவு. நீங்க வார்த்தையை பேசினீங்கன்னா, தேவ வார்த்தை பேசினா அளவு இல்லாமல். மேசியாவுக்கு என்னவோ அதெல்லாம் நமக்கு தேவனுடைய சுதந்திரம் மேசியாவும் சுதந்திரமா இருக்கிறோம். ரோமர் 8 வாசிக்கிறோம். மேசியாவினுடைய ஆவி நமக்குள்ள இருக்கு. அப்போ என்ன மகத்துவம் பாருங்க. அப்போ இவருக்கு ஏன் இது கொடுக்கப்பட்டது? நாமத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு. அப்போ இந்த யோவான் 6 அதிகாரத்துல இன்னைக்கு ரோமன் கத்தோலிக்க என்ன பண்ணாங்கன்னா, டிரான்ஸ்சப்ஸ்டான்சியேஷனுக்கு கொண்டு போயிடுவாங்க. அது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை அது அப்படின்னா என்ன ஆகுமா? அந்த கம்யூனியன் கொடுக்குற டயத்துல அந்த ஆண்டவருடைய சரீரமா ஆண்டவர் ரத்தமா மாறிடும் சொல்லி தவறான உபதேசம் இருக்கா இல்லையா சிஸ்டர்? நினைவு கூறுதல் தானே சொல்லியிருக்கிறாரு. இல்ல ரோமன் கத்தோலிக். ஆமா. ஆனால் நீங்க என்ன சொன்னாரு? இது ஒப்பனையா சொல்ற மாம்சத்தை புசித்து என் ரத்த. அப்போ இந்த 51வது தான் முக்கியமா பார்க்கணும். 51வது பின்பகுதி, நான் கொடுக்கும் அப்பம். இன்னொரு கொடுக்கல. எப்ப கொடுக்க போறாரு? கல்வாரியில போய் கொடுக்க போறாரு. அங்க நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காக. உலகம் பாவ இருளிலே சிக்கி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே எகிப்தின் பாவங்களிலே சிக்கியிருந்த ஜனங்களுக்கு அங்கிருந்து வெளியே கொண்டாடணும். வெளியே கொண்டாட்டு அப்ப கொண்டாடுறப்ப எப்படி? ஒரு பஸ்கா. அந்த பஸ்காவை வைத்து அவங்க எங்க அழைச்சிட்டு போறாங்க? தேசத்துக்கு. எவ்வளவு பேர் வெளியே வந்தாங்க? 6,03,000. அது ஒன்லி ஆண்கள் மட்டும் 550 போய் சேர்ந்தது
2 பேரு, ஊரில் வம்சனும் ஊரில் ஒரு வம்சம் யோசுவாவும் இறங்கி சொன்னாரு. அப்போ வெளியே வந்தாங்க, அவங்களாம் ஞானஸ்தானமும் பெற்றானுங்க. ஞானஸ்தானம் பெற்றாங்களா இல்லையா? 1 Corinthians 10 சொல்றாரு. செங்கடல் அந்த பஸ்காவையும் புசிச்சாங்க, ஞானப்பாலையும் குடிச்சாங்க, ஆனா கீழ்ப்படியல. வணங்கா கழுத்துல ஏன்? அவங்க விசுவாசம் இல்லாம செஞ்சாங்கல்ல. செஞ்சாங்க, கரெக்ட். உணர்வில்லாத ஒரு இருதயம். அதான் அவரே சொல்லிட்டாரே, வணங்கா கழுத்துல ஜனங்கள். இன்னும் நிறைவானது வரல, நிறைவானது வரல. இப்ப நிறைவானது வந்து பண்ணியாச்சு. நிறைவான வந்து நம்ம பெற்றுக்கொண்டு நம்மளும் எப்படி இருக்கிறோம்? எவ்வளவு பண்றோம், எவ்வளவு முரட்டாட்டம் பண்றோம். அப்ப அவங்களே அப்படி தண்டிச்சாருன்னா நம்ம மொட்டாட்டத்திலே இருந்தா என்ன பண்ணுவாரு? அதிகமான அடி. யார் சொன்னது? God bless you sister. தைரியமா சொல்றீங்க, அப்படிதான் சொல்லணும். அப்போ உலகத்தை பாவத்தை சும்மா ஏன்னா அப்ப அதுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இந்த சரீரம் இது வந்து மெயினா இந்த அதிகாரத்துல எதை பத்தி சொல்றாரு? இந்த சரீரம் விசுவாசத்தை பத்தி சொல்றாரு. 6:27 என்ன சொல்லுது? எல்லாரும் தெரிஞ்சு வத்திரமாச்சே. அழிந்து போகக்கூடிய போஜனத்துக்காக உழைக்காதீங்க, அழியாத நித்திய போஜனத்துக்காக. பக்கம் 133. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். முக்கியம், அந்த வார்த்தை அண்டர்லைன் பண்ணி, முத்திரித்திருக்கிறார். முத்திரித்திருக்கிறார்ன்றது என்ன பிரதர்? அபிஷேகம் பண்றதா? 2 Corinthians 1 அதிகாரம் 21 22 பாருங்க. பக்கம் 246. உங்களுடைய கூட எங்களையும் மேசியாவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்திரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப நம்ம சீல் பண்றாரு. முதல்ல அது யாரு சீல் பண்ணாரு? குமாரனை சீல் பண்ணாரு. எதுக்காக? நித்திய ஜீவன், நித்திய ஜீவனுக்கு போக வேண்டிய போஜனம். அந்த போஜனம், அந்த போஜனம்ன்றது என்னது? சரீரம். சரீரம் மாத்திரம் இல்ல, சொல்றது ஜீவன் தானே பிரதர்? இல்ல சார், ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்கு ஏற்ற கிரியை செய்யுங்கள்னா இந்த இடத்துல என்ன சொல்றாரு? அவருடைய உபதேசம், அவரை விசுவாசிக்கிறது, அவருடைய உபதேசத்தை விசுவாசிக்கிறது. அங்க 48 சொல்றப்ப அப்பத்தை பத்தி சொல்ற, தன் சரீரத்தை பத்தி. ஆமா, இது வந்து அந்த அப்பத்தை சாப்பிட்டுட்டு தான் ஓடியாடுறாங்க. அப்பத்தை சாப்பிடுறீங்க, அப்பத்தை சாப்பிடுறது பெருசு இல்ல. அப்படி பார்த்தா இதை கூட அப்பமா சாப்பிடுறது பெருசு இல்ல. நீ எவ்வளவு பேர் செய்யறாங்களா இல்லையா? ஆனா கிரியைகள்ல கிடையாது. இப்ப அப்பா சாப்பிடறதுனால இல்ல, நீ எப்படி சாப்பிடணும்? அதை விசுவாசிக்கணும். அந்த விசுவாசம் எப்படி வரும்? நீங்க பார்த்தாதான் தெரியும். அதுதான் சொல்றாரு, பிதாவாகிய அவர் எதுக்கு முத்திரிக்கிறாரு? அந்த அபிஷேகத்துக்காக. அந்த அபிஷேகம் எதுக்காக? உங்க சகல சத்தியத்திலும் வழிநடத்துவதற்காக. ஃபாலோ பண்றீங்களா? அப்போ பொதுவா நம்ம இந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிடுறோம், உலக காரியங்கள்
ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன பண்றது நேரம் சன் டிவி பாக்குறோம், இல்ல வேற என்னென்ன டிவி அதெல்லாம் பாக்குறோம். அப்புறம் பிளானட் சேனலு, என்ன சேனலு வந்து இல்ல அனிமல் கிங்டம் அதெல்லாம் வருமே, டிஸ்கவரி சேனலு, இந்த சேனல்லாம் பாக்குறோம். நேஷனல் ஜியோகிராஃபி. என்ன சார்? நேஷனல் ஜியோகிராஃபி இதெல்லாம் பாக்குறோம். ஆனா அதெல்லாம் பார்த்துருக்க என்ன பிரயோஜனம் கிடைச்சு சொல்லுங்க? கொஞ்ச நேரம் சந்தோஷம், தேவனுடைய படைப்புகள்லாம் ரசிக்கிறோம். சரி, அதனால என்ன? அவரை போற்றுகிறோம். எதான் நம்ம பார்க்கணும்? நித்திய ஜீவன் நமக்கு சந்தோஷம். வார்த்தையை நோக்கி வார்த்தையை தான் பார்க்கணும். வார்த்தையை விட நேரம் சொல்றீங்க அப்படின்னா என்னங்கன்னா எதுவுமே என்னது பொழுதுபோக்கே கூடாதா? ஒருத்தர் சொன்னாரு, நம்ம பிலிவர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஜாலியா ஒரு பிக்னிக் போவோம், அங்க வந்து எதுவுமே வார்த்தையை பத்தியே பேசக்கூடாது. ஜாலியா பிக்னிக்கா வார்த்தையை பத்தியே பேசக்கூடாதான். அது பிக்னிக்கா? அது எங்க போனாலும் என்ன, நீ உட்காரும் போது நடக்கிற போதும் படுக்கிற போதும் இதை பத்தி தான், இதுதான் நம்மளை கொண்டு போகும். இது பாக்குறதுலாம் கொஞ்சம் சந்தோஷம், அவ்வளவுதான். சும்மா தேவன் படைப்பு அதெல்லாம் ரைட்டு, ஆனா மெய்யான போஜனம் இதுதான். இதெல்லாம் கீழே போயிடும். கீழே போடும். கரெக்டா சொன்னீங்க. நம்மளை தூக்கின் போறது இதுதான் நித்திய ஜீவனுக்கு. அதனாலதான் அந்த சரீரம், இதுக்காக தான் அந்த சரீரம். இப்போ நம்ம சரீரம் எப்படிப்பட்ட சரீரம்? இதெல்லாம் தான் என்ஜாய் பண்ற சரீரம். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? 4 யோவான் 4:32 34 வரைக்கும் பாருங்க. பக்கம் 129. அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். யாக்கோமேசியா அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. அப்போ எது முக்கியம்? நமக்கு சாப்பிடுங்க வேண்டாங்களே, சாப்பிடாம சொல்லல. ஆனா நம்ம எந்த அதிக நேரம் சாப்பிடணும், இதுதான். இது குறைவான கொடுக்குறோம். மத்ததெல்லாம் பாஸ்டர் சொன்ன மாதிரி மார்க் 7ஆம் அதிகாரத்தோட இருக்குது. சாப்பிடறதெல்லாம் அது ஊத்திட்டு அது உள்ள போய் அதன் வழியா போயிடுறது. ஆனா எது நம்ம பலப்படுத்தும்? பரத்திலிருந்து மேல இருந்து உணர்த்திலிருந்து வருகிற வார்த்தை தான். மனுஷ வார்த்தையோ, மனுஷ பாடுற பாட்டோ, மனுஷ காமிக்கிற கேளிகையோ, இதெல்லாம் வேஸ்ட். வராது நம்மளோட. அதான் உண்மை. அப்ப என்ன சாமியார் மாதிரி இருக்கு சொல்றீங்களா? சாமியார் மாதிரியே இருக்கு சொல்லல. சந்தோஷமா இருங்க. பவுலதான் சொல்றாரு, சந்தோஷமா இருங்க. எந்த சந்தோஷம்? வார்த்தையினாலும் ஆவினாலும் வருகிற சந்தோஷம். அதான் பரலோகராஜ். இதெல்லாம் சொன்னனால்தான் யோவான் 6:60 பாருங்க என்ன சொல்றாப்ல. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் அதை கேட்பார்கள் என்றார்கள். கேட்க மாட்டாங்க நிறைய பேர். ஆனா இதுதான் முக்கியம். நம்ம இந்த மாயை உலகில மாட்டிட்டு இருக்கிறோம். பாட்டு மாத்திரம் பாடுவோம். ஏன்னா மண்ணின் வாழ்வு மாயையாகும், மனிதன் காண்பது பொய்யாகும். காலையில இதை பாடுவான், சாயங்காலம் பார்த்தா ஒரு ஷோ புக் பண்ணிட்டு வந்திருப்பான். அதனால புசிப்பதுக்கு தேவன் கொடுக்கிறாரு, அது புசிங்க இல்லங்கள. ஆனா அதுக்கு மேலாக கொடுத்த போஜனத்தை புசிக்கணும். நீ நம்ம எவ்வளவு பேர் அதை பண்றோம்? நான் சொல்லுகிறேன், வெறுமன அப்பா சாப்பிட்டது திராட்சை அதனால இல்ல. இந்த விசுவாசத்தோடு நாம் சாப்பிட வேண்டும். இந்த விசுவாசத்தோடு நாம் பங்கெடுக்க வேண்டும். ஏதோ சடங்காச்சாரமா இல்ல.
பஸ்கா வருகிறது, அதுக்காகத்தான் சொல்லணும். அப்ப நித்திய ஜீவனுக்கு நம்ம போறதுக்கு விசுவாசித்து நாம் செய்த அதிகாரம் முழுக்க பார்த்தேன். அந்த 6ஆம் அதிகாரத்துல பாருங்க 28, 29 பாருங்க. 6, 28, 29. பாத்தீங்க 6, 28, 29. சார். அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகள் நடக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். கேட்கிறாங்க. 27 சொல்றாரு, என்னது நித்திய ஜீவன் என்ன, அதுக்காகவே கிரியை நடப்பிக்கின்றார். அது சொல்றாரு அவர். இது கேக்குறாங்க, தேவனுக்கு ஏற்ற கேள்வி என்ன? யாஷுவா மெசியா அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது என்றார். இங்கதான் ஆரம்பிக்கிற சம்பாஷணை. என்ன விசுவாசிங்கன்றாரு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காரியமா சம்பாஷணை வருது. அந்த சம்பாஷணை பின்னாடி தான் கொண்டு போறாரு. அப்படியே ஆண்டவர் கொண்டு போய் ஜீவப்பம் நானே அதான் சொல்றாரு. புரியுதா? எப்படி சமாளிக்கிட்ட எப்படி முதல்ல என்ன பண்றாரு, என்ன தாக்கத்தான் கேக்குறாரு. அப்படியே கொண்டு வந்துட்டு புருஷனை கொண்டு ஒன்னொன்னா கொண்டு வந்துட்டு அழகா சொல்லிடுறாரு. அதே போலதான் இங்கேயும் தன்னை விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு பிறகு அந்த சம்பாஷணை அப்படியே கொண்டு போறாரு. நீங்க அந்த அதிகாரத்தை படிக்கிறப்ப நல்லா தெரியும். இது வரைக்கும் நீங்க வெறுமனே அந்த ஜீவோப்பம் அது மொத்தம் தான் நிறைய பேர் படிச்சிருப்போம். உணர்ந்து படிக்கிறேன். அப்போ இது என்ன பின்னாடி சொல்லு, என்னை விசுவாசிக்க வேண்டும். யோவான் 14:1 என்ன சொல்லுது? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்திலும் விசுவாசம் நித்திய ஜீவன் போக முடியும். நான் தான் வழி, நான் ஜீவனா இருக்கிறேன். உங்களுக்கு இந்த ஜீவனை இங்க பற்றி கொண்டா நித்திய ஜீவனத்துல போலாம். அப்ப அவர் என்ன பண்ணிருக்காரு? பிதாவை தான் அதுக்காக என்னை முத்திரித்திருக்கிறாரு. என்னை எதுக்காக முத்திரித்திருக்கிறாரு? ரட்சிப்பை செய்யும்படியாக. அந்த ரட்சிப்பு பூமியில நான் பஸ்காவா ஆகணும். நான் தான் அந்த அப்பம். I am that bread. I am that bread of life. I am the life giving bread. பிதாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நான் தான் அவரு. அதைத்தான் நீங்க சொல்றாரு. அப்போ இந்த அப்பத்தை நாம் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போது நாம் விசுவாசத்தோடு அதை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, அந்த விசுவாசம் முக்கியம். அந்த விசுவாசத்தோடு நாம் செய்யும் போது அது நம்மை தேவனுக்கு ஏற்றவர்களாய் மாற்றுகிறது. தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவர்களாய் மாற்றுகிறது. அப்போ என்ன சொல்றதுக்கு? அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே. அவர் என்னன்னு விசுவாசிக்கணும்? தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரனாகிய மேசியா என்று வந்து எனக்காக பலியானாரே. தெய்வ மனுஷனாய் வந்து எனக்காக பலியானாரே. அந்த தெய்வம் ஒரே தெய்வம் தான். எல்லாத்தையும் சொல்லுங்க, இவர் தெய்வம், நமக்காக பலியான தெய்வம், மனுஷனாய் வந்து நமக்காக பலியானார். இதுதாங்க பஸ்கா. இதுதான் உலகத்துக்கு தேவையான செய்தி. யோவான் 6ஆம் அதிகாரத்துல முழுக்க விசுவாசத்தை வைத்து இதை செய்ய வேண்டும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இதை ரொம்ப கடினமான உபதேசம். யார் இதை கேட்பாங்க? முதல்ல விசுவாசத்தில் யார் கேட்பாங்கன்னே சொல்லிட்டாங்க. கேட்டாதானே விசுவாசம். யார் இதை கேட்கறது? கேட்காம போயிட்டாங்க. அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடைய கூட நடாமல் பின்வாங்கி போனார்கள். விசுவாசத்தை வச்சு இவ்வளோ எப்படி 57 சொல்ற, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினார். எதற்காக அனுப்பினாரு? நித்திய ஜீவனை கொடுக்கிறதுக்காக வானத்திலிருந்து அப்பமாய் வந்து இறங்க வேண்டும் என்று என்னை அனுப்பினார். அப்போ அதுதான் நம்ம எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதுதான். இவர் தான் அந்த அப்பம். அயம்னு காடு சொல்றாங்க. நீ நிறைய பேர்
டிபேட்லாம் வருது, தப்பா போய் மாட்டிக்கிறாங்க. சில டிபேட்லாம் நடக்குது டிவில, யூடியூப் எல்லாம், முஸ்லிம்ஸோட. வேதமா சொல்லணும். சொல்றப்ப ஒருத்தர் நம்மளை மேற்கொள்ள முடியாது. இதுதான் நாம் விசுவாசித்து அதை பங்கு பெற வேண்டும். அது நம்ம செய்யறது தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கும். பிரியமானவர்களே, என்னன்னு விசுவாசிக்கிறோம்? இவரே தேவனுடைய குமாரனாகிய மேசியா, யாஷ்வாவே. யாரு யாஷ்வா? எப்படிப்பட்டவரு? உன்னதத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் அவருக்கு நீ யாஷ்வா என்று பெயரிடுவாயாக. இந்த யாஷ்வா என்று பெயரிடப்பட்ட இவரே எப்படி உன்னதமானுடைய பலன் உண்மையில் நின்றும் பிறப்பது யாஷ்வா என்பது அது பரிசுத்தம், அது தேவனுடைய குமாரன். அந்த யாஷ்வா என்பது தேவனுடைய குமாரன், பரிசுத்தம். ஏது இந்த பரிசுத்த அப்பம் பிற்கப்பட வேண்டும், இந்த பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். சிந்தினாதான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நீங்கும். அதற்காகத்தான் நான் வந்தேன், நானே அவர். இதை காட்டி கொடுப்பதற்காக யூதாஸ் காட்டி கொடுத்தான். எது காட்டி கொடுத்தான்? யூதாஸ் எதுக்காக காட்டி கொடுத்தான்? பணத்துக்காக. எதுக்காக? நோக்கம் அவரை கைது செய்து கொண்டு போய் அடிக்கணும்ட்டு. அதான் அவங்க பிளானு. அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள் இருக்குது இல்லையா? அவர் கொலை செய்ய வகை தேடினார்கள். அப்ப யூதாஸ் காட்டி கொடுத்தது எதுக்காக? தேவத்திட்டம் நிறைவேறணும். அதான் சொல்ற, அது நடக்கும்போது நானே அவர். இப்ப அது நடந்தாச்சு. நம்ம இன்னும் அவர் அதிகமா உறுதியா விசுவாசிக்கணும், அவர் உறுதியா பற்றிக் கொள்ளணும். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.